ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள் கூட. அக்கா என்னாச்சு, ஏன் வீடியோ போடல, அண்ணி என்னாச்சு, வீடியோ எடுத்தீங்களா இல்லையா, இன்னும் ஒன்றுமே காணோம் அப்படி ஏகப்பட்ட கேள்வி. ஸோ அதற்கெல்லாம் ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் திருவிழாங்க, 2 நாள் திருவிழா. ஸோ வீடியோலாம் வளைச்சி எடுத்தோம், இருந்தாலும் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதம். ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல் நாள் முளைப்பாரி, மறுநாள் பால்குடம். முதல் நாள் முளைப்பாரிக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ வீடெல்லாம் சுத்தம் பண்ணி துளசி மடம் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி ஆயாச்சு. கோயிலுக்கு போகிற டைமில் விளக்கேற்றி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பூ வந்ததுமே பூவை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி சமையல் வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லி சமையல் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாரம் 10 நாள் பக்கம் ஆச்சு. காய்கறின்னு வாங்கி வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கி நம்ம தோட்டத்தில் உள்ள காய்கறியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ விரதத்துக்காக காய்கறிகள் வாங்கி வந்து சமைச்சாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா சேம் சேரீ. இந்த சேம் சேரீ தான் நம்ம வந்து முளைப்பாரிக்காக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கட்டிட்டு போகிற சேரீ. ஆதுக்குட்டி வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் அம்மன் கோயிலில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு குளத்தில் போயிட்டு கரைக்கணும். அதுக்காக தான் இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பிள்ளையார் கோயில் வந்துவிட்டோம். பிள்ளையார் கோயிலில் வச்சு பூஜையை பண்ணி அவருக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு அப்படியே முளைப்பாரிலாம் எடுத்து தலையில் வைக்கங்காட்டியும் மக்கள்லாம் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல. அது வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்க ஆடி தான் ஆவாங்க, நம்ம பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஓரமாக தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்கணும். அம்மன் அருள் வந்து ஆடும்போது எந்த பெண்கள்கிட்டையாவது ஆம்பளை போய் ஆடாத அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? பாருங்கள் என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு. வீட்டில் ஒரு வார்த்தை நம்ம பேசினாலே 10 வார்த்தை ஆண்கள் சைட்லேருந்து வருது. ஆனால் இப்படி சாமி ஆடுற பெண்கள்கிட்ட வந்து பேசி பாருங்களேன். சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், ஜென்ஸ் எல்லாம் கோவப்பட்டுறாதீங்க. சரி வாங்க, அப்படியே அழகாக வந்து இந்த ஆட்டத்தை பார்த்துட்டே நம்ம வந்துட்டு முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் அம்மன் கோயிலுக்கு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளத்தில் போயிட்டு கரைக்கணும். கிளம்பியாச்சு. ஆட்டம் பாட்டம்னு ஏகப்பட்ட வண்டி அங்கே பாருங்களேன். ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ புதுசாக இந்த வருஷம் பேப்பர் வண்டின்னு சொல்கிறாங்க. கலர் பேப்பராக அவ்வளோ வந்து கொட்டுது. ஸோ அது ஒரு வண்டி. அப்புறம் மைக் செட் வச்சு ரேடியோ அது ஒன்று. பசங்க ஆடுற ஆட்டத்துக்கு அளவே கிடையாது. ஆனாலுங்க என்ன தான் பெண்கள் ஆட்டம் போட்டாலும் பெண்கள் கோச்சிக்காதீங்க, ஆண்கள் ஆடும்போது தனி அழகு தான். பெண்கள் பாருங்கள், முளைப்பாரி ஒரு பக்கம் கீழே விழுது, இல்லை அவங்க ஒரு பக்கம் கீழே விழுறாங்க. இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் கட்டாயமாக நடக்குது. ஆனால் ஆண்கள் தலையில் ஒரு ரிப்பனை கட்டிக்கிட்டோ இல்லை இடுப்பில் வரிஞ்சு துண்டை கட்டிக்கிட்டோ ஆடும்போது அவ்வளோ ஒரு அழகு. ஸோ இது வந்து அழகு வந்து ஊர் திருவிழா அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிறதங்காட்டிலும் மக்கள் போடுற ஆட்டத்துக்கு தனி அழகுங்க. அப்படியே இந்த குட்டீஸ் பாருங்கள், அழகாக வந்து ஊர் சுற்றி வரதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவரையுமே அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பராக நமக்குமே ஒரு முளைப்பாரி நம்ம கைக்கு வந்தாச்சு. கிளம்பி இந்த மக்களாக வந்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதாங்க அம்மன் கோயில். நம்ம ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்து சேர்ந்தாச்சு. 5 மணிக்கு கிளம்புனோம். அப்படியே ஊர் சுற்றி வரதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு இப்போ அம்மன் கோயில் முளைத்தாள் அம்மன் இவங்களுக்காக தான் இவ்வளோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இப்படி வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் தாண்டி அவங்க மனசுக்குள்ளேன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லைங்க, நிச்சயமாக அந்த அம்மன் நிறைவேற்றி வைப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த முளைப்பாரி திருவிழா. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு வந்து என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சோமோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிருவோம். அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, அப்புறம் வந்துட்டு இது மாதிரி முளைப்பாரி திருவிழா பண்ணுறது, பால் குடம் எடுக்கிறது, கிடாவெட்டு விருந்து, அடாடா சொல்லவே முடியாதுங்க. ஒரு 50 வருஷத்துக்கிட்ட எங்கள் ஊர் கோயில் வந்து திருவிழாவே நடக்காமல் ஏதோ ஒரு சாபத்தினால அப்படியே இருந்து போச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 3 வருஷம் தொடர்ந்து கிடாவெட்டு நடந்துச்சு. இப்போ ஒரு 2 வருஷமாக கொரோனா வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இது கிடாவெட்டு வந்து வைக்கிறது இல்லை, முளைப்பாரியும் பால் குடமும் விடாமல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அப்போ டபுள் மடங்காகுது நம்மளோட சந்தோஷமும். இப்போ வந்து நம்ம அம்மன் கோவில் வாசலில் வச்சு தான் இது மாதிரி குச்சிலாம் அடித்து இது எடுத்துகிட்டு போய் குளத்தில் கரைக்கணும். குளத்தில் கரைக்கும் போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மணி 8:30 மணி ஆயிடுச்சு. நல்ல இருட்டு, என்னால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒரு அம்மன் வேஷம் போட்டு குழந்தைய சென்றா நிற்க வச்சு அந்த முளைப்பாரிகள் கூடவே அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே கடவுளாக தெரியுது பாருங்கள் கண்ணுக்கு. சரி சூப்பராக வந்துட்டு குச்சியெல்லாம் அடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் நம்ம வந்து கோயிலில் போய் சேர்ந்தோம் இல்லையா, ஒரு 7:30-8 மணிக்கெலாம் வந்துட்டு நம்ம குளத்துக்கு நடந்து போகணும். இப்போ வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து குளத்துக்காக தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம். அந்த முளைப்பாரி வந்து எவ்வளோ அழகாக செழித்து நிற்கிதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் நம்ம கஷ்டங்களெல்லாம் தாண்டி ஒரு செழிப்பாக இருக்கணும், நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட அந்த ஆடி மாதம் நடக்கக்கூடிய திருவிழாவில் நம்மளோட வேண்டுதலாக இருக்கும். ஸோ எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்கணும், விவசாயம் நல்லபடியாக விளையணும். எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஃபாரினில் இருக்கவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக எல்லா குடும்பமும் விவசாயம் தாங்க. யாரோ ஒருத்தர் இருப்பாங்க,
பட் எல்லாருமே குடும்பம் பூராவும் வேலையை நம்பியே இருக்க மாட்டாங்க, விவசாயத்தை நம்பி தான் இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு இது மாதிரி நவதானியங்களை முளைக்க வச்சு ஆடி மாதம் அம்மனுக்காக முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றது எங்கள் ஊர் வழக்கம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டப்படத்தோடு வந்து குளத்துல போயிட்டு கரைச்சி முடிச்சிட்டோம். இது மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா பால் குடம். போன வருஷம் அதீப் வந்து பால் குடம் எடுத்தான். இந்த வருஷம் நம்ம வீட்டில் யாரும் பால் குடம் எடுக்கல அப்படின்றதுனால அப்படியே கிளம்பி அக்கா கூடலாம் ஜாலியாக வந்து அண்ணன் வீட்டுக்கு போயாச்சு. அக்கா வந்து 2 அக்காவுமே வெளியூர், நான் வந்து உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதுனால அக்காலாம் வருவாங்க, ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பி போயிட்டேன். லாஸ்ட் இயர் வந்து பால் குடம் எடுத்தான், அதனால் அவன் கூடவே வர மாதிரி ஆயிடுச்சு. என்ஜாய்மெண்ட்லாம் எதுவும் இல்லை திருவிழாக்கு. ஸோ அப்படியே பால் குடம் முடிச்சுட்டு வேறு நேராக வீட்டுக்கு போய் விரதம் பண்ணுறது இது மாதிரி பிஸியாக இருந்தாச்சு. இந்த வருஷம் ஜாலியாக வந்து பால் குடத்தை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அம்மா ஊருக்கு போயிருக்கேன். ஸோ 2 அண்ணா எனக்கு, 2 அண்ணன், ஒரு அண்ணன் வீட்டில் சாப்பிட்டு இன்னொரு அண்ணன் வீட்டில் சாப்பிடணும் நான் கோச்சிப்பாங்க இல்லையா, 2 அண்ணன் வீட்லேயும் ஃபுல் கட்டு. இந்த வருஷம் திருவிழா 2 அண்ணன், 2 அக்கா, அம்மா எல்லார் கூடயும் சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடியாச்சு. இது 2 தான் என்னோட அக்கா. பறவை காவடி மக்களே, பறவை காவடி 1 2லாம் கிடையாதுங்க, 5. என்ன தான் அப்படி வேண்டுதலோ தெரியல, மனசுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. பாருங்கள், முதுகில் எத்தனை கொக்கி போட்டிருக்கு. தொடையில் 2 கொக்கி போட்டிருக்கு, முதுகில் 4 6 கொக்கி முதுகில் மட்டும். தொடையில் வந்து இந்த தொடையில் ஒன்று அந்த தொடையில் ஒன்று. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணே கலங்கிருச்சு. நம்மளும் சேர்ந்து அவங்களுக்காக அம்மன்கிட்ட வேண்டிக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஆடி மாத திருவிழா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இது எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுநாள் பார்த்திங்க அப்படியே ஆடி 18ஆம் பேருக்கு 2 வருஷமாக தொடர்ந்து வந்து ஆடி 18ஆம் பேருக்கு ஆற்றுக்கு போயாச்சு. இது 3ஆவது வருஷமாக போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. 2 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா நானும் மாமா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போவோம். இந்த வருஷம் பசங்களும் வந்து லீவில் வீட்டில் இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்களையுமே கூட்டிகிட்டு போயாச்சு. 2 வருஷத்தையும் இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்தது. அந்த படித்துறை கடையெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. நிறைய வேன்லேருந்து மக்கள் வந்து அந்த இடத்துல கொண்டாடுற அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த இடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்குமே இடம் கிடைக்குமா அப்படின்னு ஓரங்கட்டி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரீயாக இருக்கிற இடம் இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மக்களை அதிகமாக பார்க்க. ஆற்றுல தண்ணி நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுமே பசங்களை கூட்டிகிட்டு போனோம். பசங்களுக்குமே அந்த தண்ணியை பார்க்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, குஷி ஆகிட்டாங்க. அப்படியே சொல்லி விளையாடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதீப் தாங்க சொல்ல கேட்காம தண்ணி ஆற்றுல இறங்கி நல்லா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நம்மமே காவிரி தாய்க்கு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு நம்ம வந்து மாங்கல்யம் வந்து அங்கே போய் பிரித்து கோக்கிறது வழக்கம். அப்படியே வந்து நல்ல நேரம் பார்த்து நம்ம மாங்கல்யத்தை வந்து கழுத்தில் கட்டிக்கிட்டு அப்படியே நிறைய மக்களுக்கு பெண்களுக்கு வந்து அங்கே மஞ்சள் கயிறு கட்டி விடுவோம். அவங்களும் வந்து திரும்ப நமக்கு கட்டி விடுவாங்க. அப்புறமா அங்கே பெரியவங்க வயசில் பெரியவங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். இது மாதிரியான தொடர்ந்து வருஷம் செய்யக்கூடிய விஷயங்களை அங்கே எல்லாமே கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்திலே ஏகூரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. இந்த வருஷம் வந்து ஆடி 18ஆம் பேருக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போனது தான். ஸோ தண்ணி நிறைய பார்க்க ஆசையாக இருந்தது நமக்குமே. பசங்களையுமே வந்து தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாட விட்டாச்சுங்க. இது மாதிரி தான் வந்து நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். நான், கவிதா, திவ்யா 3 பேருக்குமே இந்த ஆடி 18ஆம் பேருக்கு சிறப்பாக முடிஞ்சுதுங்க. ஸோ போன வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சாச்சு டைமுக்கு. அங்கே போயிட்டு எல்லா பூஜையும் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கவிதானி தான். நம்ம சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறதோட சரி. ஸோ நம்ம வளைச்சி நிறைய வீடியோஸ் எடுப்போம். ஸோ இந்த தடவை வீடியோ எடுக்கிறதுக்காக பசங்க வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால நானுமே கொஞ்சம் நேரம் கவிதானிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இதே மாதிரி நாங்கள் வந்து 3 பேருமே வந்துட்டு மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டோம். அதே மாதிரி நாங்கள் கட்டுறோமோ இல்லையோ ஜென்ஸ் எல்லாம் வளைச்சி கையில் கட்டிக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய சுமங்கலிகளுக்கு நாங்கள் மஞ்சள் கயிறு கட்டிவிட்டோம். அவங்களும் திரும்ப வந்து எங்களுக்கு கட்டிவிட்டாங்க. ஸோ நானும் ஆர்வ குளரில் என்ன பண்ணேன், கட்டினவங்களுக்கு திரும்ப போய் கட்டிட்டேன். அவங்க ஆனால் கட்டி முடிச்சு நான் நீங்கள் எனக்கு இது வந்து 3ஆவது தடவை கட்டுறீங்க அப்படின்னா 3 தடவை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முகத்தையே பார்க்கறதில்ல, வர கழுத்துக்கெல்லாம் மஞ்சள் கயிறு கட்டி விடுறது. அது மாதிரி தான் இந்த வருஷம் ஆடி 18ஆம் பேருக்கு ரொம்பவே சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட சூப்பராக கொண்டாடணும். இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அங்கே வந்து தண்ணியில் குதிச்சிட்டு இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா முகிலும் அதீப்பும் தான். ஐயோ 2 பேரையும் அடக்கவே முடியல. பொம்பளை பிள்ளைங்க அழகாக சொல்கிற பேச்சு கேட்டு ஓரமாக நின்றுட்டாங்க. இந்த பசங்க உள்ளே இறங்கி நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுது தெரியல, வீட்டுக்கு போனால் தான் சளி பிடிக்குமோ ஜுரம் பிடிக்குமோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனாலும் ஒன்றும் செய்யலைங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஸோ நம்மளுமே அந்த பூஜை பண்ண அந்த இலையை வந்து காவிரி தாய்க்கு விட்டுட்டு நம்ம வந்து வணங்கிட்டு பெரியவங்க நான் ஒரு 3 பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். ஸோ 2 பேர் தேடி பிடிச்சி கிடச்சிட்டாங்க. கடைசியாக 3ஆவது நம்பர் ஒருத்தர் கிடைக்கவே இல்லை. சரி இருக்கவே இருக்கார் நம்ம வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி அவரை நிற்க வச்சு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஆனால் என்னங்க கையில் பணம் தான் கொடுக்கல. சரி பரவாயில்ல, வீட்டுக்கு போய் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ இந்த வருஷம் ஆடி மாதம் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு 18ஆம் பேருக்கு. உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் வந்து தொடர்ந்து ஃபெஸ்டிவலாக வந்தால் என்ன பண்ணுறது, ஆடி அமாவாசைங்க. இப்படி தான் ஆடி அமாவாசை கொண்டாடணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.